Hi girls. So in the video நம்ம பார்க்க போகிறது oogenesis. ஸோ எப்படி spermatogenesis ஒரு gametogenesis ப்ராசஸோ அதே மாதிரி தான் இந்த oogenesis is also a gametogenesis process of female reproductive system. And it is very important to understand because all these are nothing but the maturation of ova. அதாவது ஒரு primitive female sex cell எப்படி ஒரு மெச்சூரான ஓவா மாறுது. ஸோ அந்த ப்ராசஸ் தான் வந்து oogenesis சொல்லுவாங்க. So it's very important question to understand and know. So in this first thing, ooganium is nothing but a primitive female sex cell. இது ஒரு female sex cell, primary female sex cell தான் வந்து இங்கே வந்து ooganium சொல்லுவாங்க. இது ooganiaவும் சொல்லுவாங்க, நிறைய நேம்ஸ் இருக்கு. ஸோ இந்த ooganiya எப்படி வந்து ஒரு மெச்சூரான ஒரு ஓவா மாறுது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இந்த ப்ராசஸ் நடக்கிறதுக்கு முன்னாடி we must understand this oogenesis is a discontinued process. ஏன் இது discontinued processன்னு சொல்கிறோன்னா, unlike spermatogenesis, this process will not work in a continued manner, which means இது வந்து ஒரு ப்ராசஸ் வந்து கண்டினியூஸாக நடந்துகிட்டே இருக்காது. ஸ்பெர்மடோஜெனிசிஸ் பார்த்திங்கன்னா அந்த ஸ்பெர்மடோஜெனிசிஸ் ப்ராசஸ் ஆரம்பிச்சதுலேருந்து எண்டு வரைக்கும் அது வந்து ரெகுலராக போயிட்டே இருக்கும். பட் when it comes to this, இது அப்படி நடக்கவே நடக்காது. ஸோ இங்கே oogenesis பார்த்திங்கன்னா வந்து பிஃபோர் சைல்ட் பர்த், அதாவது குழந்தை வந்து எம்ப்ரியோட்டிக் ஸ்டேஜில் இருக்கும் போது, ஸ்டார்டிங் ஃப்ரம் தி ஃபர்ஸ்ட் மந்த் ஆஃப் த ஃபீட்டல் லைஃப், அதாவது ஃபர்ஸ்ட் மந்த் ஒரு எம்ப்ரியோனிக் ஸ்டேஜில் இருந்ததுலேருந்து அதோடைய ஆல்மோஸ்ட் 7th and 8th and 9th மந்த் வரைக்குமே வந்து இஃப் த பேபி இஸ் அ ஃபீமேல் பேபி, ஒரு பெண் குழந்தையாக இருக்குன்ற பட்சத்தில் மட்டும் அந்த குழந்தையோட ஓவரியில் ஃபாலிகல்ஸ் உருவாகிட்டே தான் இருந்துகிட்ருக்கும். சரியா? ஸோ திஸ் வில் பி இன் இன்ஆக்டிவ் ஃபார்ம். ஸோ இருந்துகிட்டே தான் இருக்கும். பட் ஆனால் என்னென்னா, இந்த ஃபார்மேஷன் ஆஃப் தீஸ் ஃபாலிகல்ஸ், ஸோ இந்த மாதிரியான ஃபாலிகல்ஸ், இந்த மாதிரியான செல்ஸ் பார்த்திங்கன்னா வந்து நியர்லி 7 million வரைக்கும் நம்பர்ஸ் இருக்கும் பிஃபோர் சைல்ட் பர்த். ஓகே, ஸோ ஆஃப்டர் சைல்ட் பர்த், ஸோ டோட்டலாக வந்து இந்த ஃபார்மேஷன் ஆஃப் திஸ் ப்ரைமரி ஓசைட்ஸ், ப்ரைமரி ஓசைட்ஸ் என்ன சொல்கிறேன், இந்த ப்ரைமரி ஓசைட்ஸோடைய நம்பர்ஸ் டோட்டலாக வந்து ஸ்டாப் ஆகிடும். விச் மீன்ஸ் அதுக்கப்புறம் புது ஃபாலிகல்ஸ் உருவாகவே ஆகாது, பழசோடு நின்றுடும். ஓகே, அதுக்கப்புறம் பிஃபோர் பியூபர்ட்டி அண்ட் ஆஃப்டர் பியூபர்ட்டி, ஸோ எஸ்பெஷலி ஆஃப்டர் பியூபர்ட்டி, before ovulation, the number of these follicles will get increased. It's a number ரொம்ப ரேப்பிடாக ஆக ஆரம்பிக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு குழந்தையோடைய யூட்ரைன் ஸ்டேட்டில் இருக்கும்பொழுது, ஒரு நம்ம யூட்ரஸில் இருக்கும்பொழுது 7 million வரைக்கும் நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னும்போது, டியூரிங் சைல்ட் பர்த் அண்ட் there is a process called shrinkage of the ஓவரி, shrinkage of your follicles நடக்கும். ஸோ அப்போ வந்து ஃபாலிகல்ஸோட நம்பர்ஸ் வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ வந்து 7 millionலேருந்து 4 millionsக்கு ரெடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். அண்ட் ஆஃப்டர் டியூரிங் தி சைல்டு பீரியட் இந்த எந்த விஷயமும் நடக்க போகிறது கிடையாது. ஸோ சைல்டு பீரியடில் வந்து இட் வில் பி லைக் இன்ஆக்டிவ் ஸ்டேட்டில் தான் இருந்துகிட்ருக்கு. பட் த நம்பர்ஸ் வில் கெட் ரெடியூஸ்ட் ஃப்ரீக்வெண்ட்லி, கிராஜுவலி. And before puberty பார்த்தீங்க, after puberty and before ovulation பார்த்தீங்கன்னா the number will be like 40 to 50,000 நம்பர்ஸ் இருக்கும். சரியா? ஸோ அதுதான் வந்து அவங்களுடைய பியூபர்ட்டி அண்ட் மெனோபாஸ், மென்ஸ்ட்ரேஷனில் வந்து டோட்டலாக ஹெல்ப் பண்ணுற விஷயங்களாக இருக்கும். ஓகே, திஸ் இஸ் வாட் oogenesis. why we are just telling oogenesis is a discontinued process. இது வந்து கண்டினியூஸாக நடக்கிறதில்ல, ஸ்டார்ட் ஆகுது அண்ட் சைல்டு பர்த்தோட ஸ்டாப் ஆகுது, திரும்ப வந்து பியூபர்ட்டியில் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இது வந்து கண்டினியூஸ் ப்ராசஸ் கிடையாது, there is a break in between. ஸோ தட் இஸ் வை இட் இஸ் கன்சிடர்ஸ் discontinued process. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து மேஜராக என்ன நடக்கணும், டியூரிங் தி ஃபிட்டல் பீரியட். ஸோ குழந்தை வந்து எம்ப்ரியோனிக் ஸ்டேஜில் இருக்கும்போது நியர்லி 7th month ஆஃப் இன்ட்ரா யூட்ரைன் ஸ்டேட். ஸோ 7th month ஆஃப் இன்ட்ரா யூட்ரைன் ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ooganium சொல்லப்படுற, ஸோ we are mentioning ooganium here, right? This ooganium is nothing but the primitive female sex cell. ஸோ இந்த ப்ரிமிட்டிவ் ஃபீமேல் செக்ஸ் செல் வந்து தட் அண்டர்கோஸ் மைட்டோட்டிக் டிவிஷன். ஓகே, ஸோ மைட்டோட்டிக் டிவிஷன்ஸ் நடக்கும்பொழுது தட் ஃபார்ம்ஸ் தி ப்ரைமரி oocytes. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், த ooganium that undergoes mitotic division, ஸோ தட் லீட்ஸ் டு primary oocytes form ஆக ஆரம்பிக்குது.
ஸோ நியர்லி பார்த்தீங்கன்னா 500,000 of them will be formed, especially during just before or during the baby is born, which means அந்த பீரியடில் குழந்தை பிறக்கும்பொழுது நியர்லி 500,000 of numbers வந்து இந்த primary oocytes இருந்துகிட்ருக்கும். ஓகே, ஸோ இந்த most of these primary oocytes வந்து that undergoes prophase 1 of meiosis. Not all the primary oocytes will undergo meiosis process, only most of the number, not 100% போக முடியாது, so 80 to 90% வரைக்கும் that undergoes meiosis 1 processக்கு போகும், and that will be end up with the prophase ஓடைய stop ஆகிடும். So we know the process of meiosis, right? Step by step we know the meiosis process, and அதில் பார்த்தீங்கன்னா prophase 1ஓட இது ஸ்டாப் ஆகிடும். நெக்ஸ்ட்டு இதுக்கு போகவே போகாது, அது வந்து பிஃபோர் பர்த்தோட ஸ்டாப் ஆகிடும். ஸோ குழந்தை இன்ட்ராயூட்ரைன்லேருந்து 7th மந்த்லேருந்து ஸ்டார்ட் ஆகிட்டு அதோடைய அடுத்த மியோசிஸ் ப்ராசஸ் ஆரம்பிக்குது. மியோசிஸ் 1ல் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபேஸ் ஃபேஸோடு வந்து ஸ்டாப் ஆகிடுது. அதுக்கப்புறம் இட் வில் நாட் ப்ரொசீட் வித் த மியோசிஸ் 2 இன் தட் பீரியட். அதோட ஸ்டாப் ஆகிடுன்னு குழந்தை பிறந்துடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து இட் கேன் டூ ஆஃப்டர் த பியூபர்ட்டி பீரியட். ஸோ இந்த பீரியடில் பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கப்புறம் என்ன நடக்கணும் போது during childhood, so childhood state, that is nearly before the puberty period சொல்லலாம். ஸோ அந்த பீரியடில் பார்த்தீங்கன்னா the granulosa cells, so the granulosa cellsலாம் என்ன பண்ணணும்னா that will develop around each primary oocytes. ஸோ இந்த oocytes சுற்றி வந்து நிறைய granulosa cells nothing but the follicular cells அது வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். ஸோ that is become just changing this primary oocytes to primary follicles சேஞ்ச் பண்ணும். அண்ட் தென் இந்த எல்லா primary oocytesம் வந்து will not survive into the puberty. ஸோ எப்போ வந்து ஒரு குழந்தை வந்து மெச்சூரிட்டி which means puberty ரீச் பண்ணும்போது நியர்லி 4 lakhs primary oocytes ரிமைன் ஆகிருக்குன்னு நம்ம ஆல்ரெடி படித்தோம் இல்லையா. ஸோ பிகினிங் அட் த puberty ஆரம்பிக்கும்பொழுது one each cell about 1000 primary oocytes resume meiosis. ஸோ ஆல்ரெடி நம்ம என்ன சொன்னோம், மியோசிஸ் ப்ராசஸில் போச்சு, ஃபஸ்ட்டு ஃபேஸோடைய ப்ரொஃபேஸோட ஸ்டாப் ஆகிட்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அவுட் ஆஃப் 1000 only one primary oocytes that resumes primary meiosis 2. meiosis 2க்கு போகிறது பார்த்தீங்கன்னா 1000ல் ஒரே ஒரு primary oocytes மட்டும் தான் அடுத்த ப்ராசஸ்க்கு போய் சேரும். ஓகே, அண்ட் இந்த ஃபேஸில் பார்த்தீங்கன்னா வந்து தேர் சரௌண்டிங் ஃபாலிகல்ஸ், நம்ம ஆல்ரெடி வந்து we know granulosa cells ஃபார்ம் ஆச்சுன்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அதில் இருக்கிற the surrounding follicles begin to mature. சரௌண்டிங் ஃபாலிகல்ஸ் வந்து நம்ம மெச்சூர் ஆக ஆரம்பிக்கும். அண்ட் சம் ஆஃப் தி அவுட்டர் granulosa cells மட்டும் இட்ஸ் பிகம் தீகா செல்ஸாக கன்வெர்ட் ஆகும். ஓகே, and then the theca cells that produces androgens. So androgens, we know what is androgens. So அந்த theca cells தான் வந்து androgens ப்ரொடியூஸ் பண்ணும். and then these granulosa cells சொல்லணும் இல்லையா, அந்த granulosa cells வந்து இந்த androgen வந்து it will convert it into estrogen. ஸோ இந்த பாயிண்டில் பார்த்தீங்கன்னா the follicles are known as secondary follicles அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ secondary oocytes நீங்கள் போட்டிருக்கு, that is called as secondary follicles-ஆக மாற ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கப்புறம் செகண்டரி ஃபாலிகல்ஸ் திரும்ப மெச்சூர் ஆகும் அண்ட் மைக்ரேட் டுவர்ட்ஸ் தி சர்ஃபேஸ் ஆஃப் தி ஓவரி. ஸோ ஓவரியோட சர்ஃபேஸ்க்கு அது போக ஆரம்பிக்கும். யூஸ்வலி 1 follicle per cycle survive and matures enough to reach the surface of the ovary. ஸோ ஜெனரலாக பார்த்தீங்கன்னா we have number of follicles will be there in our ovary. ஓகேவா, இது எல்லா ஓவரியும் வந்து மெச்சூர்ட் ஆகி உனக்கு வந்து ஒரு ஓவம் ப்ரொடியூஸ் பண்ணுமானா கண்டிப்பாக கிடையாது. ஒன்லி ஒன் follicles will get mature and that is called as graphene follicles நம்ம சொன்னோம் இல்லையா. ஸோ ஒரே ஒரு follicles மட்டும்தான் வந்து மெச்சூர்ட் ஆகும், மற்ற எல்லாமே வந்து டீஜென்ரேட் ஆகிட்டே போயிட்டே இருக்கும். சரியா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த செகண்டரி oocytesன்னு சொல்கிறப்படுற செகண்டரி follicles, இந்த செகண்டரி follicles வந்து அஃப்கோர்ஸ் மற்ற எல்லாமே வந்து இட் வில் பி ஃபில்டு வித் ஃப்ளூயிட். அண்ட் இந்த ஃப்ளூயிட் ஃபில்டு ஸ்பேஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஈச் மெச்சூர் ஃபாலிகல்ஸில் இருக்க ஃப்ளூயிட் ஃபில்டு ஸ்பேஸை வந்து we are mentioning as antrum சொல்லுவாங்க. ஒரு மெச்சூர் ஃபாலிகல்ஸ் மட்டும்தான் பர்ஸ்ட் ஆகிட்டு
அது வந்து ஓவலேஷன் ப்ராசஸில் ரிலீஸ் ஆகும். ஸோ அந்த பர்ஸ்ட் ஆகிற அந்த ஃபாலிக்கல் இஸ் நத்திங் பட் கிராஃபியன் ஃபாலிக்கல்ஸ். எஸ். ஸோ இதுக்கப்புறம் சொன்ன மாதிரி மியோசிஸ் ப்ராசஸ் வந்து ரெஸ்யூம் ஆகிடுச்சு. ஸோ ப்ரைமரி ஓசைட்ஸ் வித்தின் த மெச்சூர் செல்ஸ் வந்து that is converted into secondary oocytes. ஸோ செகண்டரி ஓசைட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து அகெயின் that goes again மியோசிஸ் 2ல போச்சு இல்லையா. ஸோ இந்த மியோசிஸ் 2ல பார்த்தீங்கன்னா வந்து that produces செகண்டரி ஓசைட்ஸும் கொடுக்கும், அட் த சேம் டைம் ஃபர்ஸ்ட் போலார் பாடி. ஸோ ஃபஸ்ட்டு போலார் பாடி தான் இது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இங்கே யூ ஹாவ் செகண்டரி ஓசைட்ஸ், பிகர் த ஒன் இஸ் செகண்டரி ஓசைட்ஸே திரும்ப ரிப்ளிகேட் ஆகும். அது இல்லாமல் யூ வில் பி கெட்டிங் அ போலார் பாடி ஆல்சோ. ஸோ உங்களுக்கு கிடைக்கிறது போலார் பாடி. திஸ் இஸ் வாட் தி போலார் பாடி. ஓகே, தட் இஸ் கால்ட் போலார் பாடி. அண்ட் ஜஸ்ட் பிஃபோர் த ஓவலேஷன் மியோசிஸ் வந்து எகெயின் ஸ்டாப் ஆகும், ஒரு ஹால்ட் போடும். And the time of metapause to the stop, which means the alls will be happening under the influence of luteinizing hormone. So luteinizing hormone namakku theriyum where it is produced by the anterior pituitary gland. Okay, so nammudaiya hypothalamus will always produce, especially that will produce during the period of ovulation and then puberty ku apparama enna pannuna it will produces GnPH. It will produce gonadotrophic hormone. Yeah. So in the hormone that stimulates the anterior pituitary gland to produce two major hormones, that is called as FSH, follicular stimulating hormone, and then luteinizing hormone. இந்த ரெண்டு ஹார்மோனையும் அதான் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பீரியடில் இந்த ஓவலேஷன் ஸ்டார்ட் ஆகிறது மீன்ஸ் இந்த மியோசிஸ் 2 முடிஞ்சதுக்கு அப்புறம், ஸோ விச் மீன்ஸ் வி காட் ஆர் செகண்டரி oocytesம் கிடச்சிருச்சு, வி காட் த போலார் பாடியும் கிடச்சிருச்சு. ஸோ இந்த ஃபேஸில் பார்த்தீங்கன்னா வந்து லூட்டினைசிங் ஹார்மோன் ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். இந்த லூட்டினைசிங் ஹார்மோன் பட் ஸ்டிமுலேட்ஸ் தி மெச்சுரேஷன் ஆஃப் தி that causes the ovulation process. ஸோ மெச்சுரேஷனுக்கு நம்மளுக்கு FSH தேவை, ஃபாலிகுலர் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். ஸோ மெச்சூர் ஆனதுக்கப்புறம் வந்து இந்த லூட்டினைசிங் ஹார்மோன் தட் காசஸ் தி ஓவலேஷன் ப்ராசஸ். ஸோ ஓவலேஷன் நடக்குது. Again, how it happens, when ovulation occurs, the graphene follicles, okay, from the graphene follicles the ovum that is getting released from the ovary. So it means நம்மளுடைய ஓவரியோடைய சைட் வால் கிட்ட வந்து கிராஃபின் follicles attached நியர் வரும். அதுக்கப்புறம் வந்து there will be a formation of stigma. So stigma form ஆனதுக்கப்புறம் உள்ளே இருக்க ஓவம் வந்து burst ஆகி with the mucus, some amount of mucus, some amount of fluid, it will get released. ஸோ ரிலீஸ் ஆகிறது வந்து அப்டோமினல் கேவிட்டியில் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்மளோட ஃபிம்ப்ரியை சொல்லப்படுற நம்மளுடைய ஃபிலோப்பியன் டியூப்லோட ஃபிம்ப்ரியை வந்து இட் வில் ஜஸ்ட் அட்ராக்ட், விச் மீன்ஸ் ஒரு சக்லிங் ரிஃப்ளெக்ஸ் மாதிரி சக் பண்ணி எடுக்கும் நம்மளுடைய ஓவமை. ஸோ தட்ஸ் ஹவ் இட் கோஸ் டு ஃபிலோப்பியன் டியூப் அண்ட் இட் ஸ்டேஸ் தேர் ஃபார் தி கன்செப்ஷனுக்காக நிற்கும். அதுக்கப்புறம் கன்செப்ஷன் நடக்கலைன்னா ஓவம் இட்ஸ் கெட் ஜஸ்ட் டீஜெனரேட் ஆகிட்டு நெக்ஸ்ட் மந்த் ஆஃப் எண்டோமெட்ரியல் லைனிங் ஷெட் ஆகும்போது during the process of breeding அது வெளியில் வர ஆரம்பிச்சிடும். ஓகே, this is nothing but oogenesis and ovulation. Okay, so if there is no formation of fertilization, it doesn't happen means the ovum will get degrade. So if in case fertilization ஆகுது அப்படின்னும்போது that will become fertilized in the fallopian tube itself, and then that will be sent down and that will be attached to the side wall of the uterus, and that is called implantations. அங்கே குழந்தை வந்து வளர ஆரம்பிக்கும். ஸோ தட் இஸ் வாட் oogenesis and conceptions எல்லாமே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து oogenesisோட ஸ்டேஜஸ் என்னென்னா, ஸோ இது நம்ம பார்த்தது தான் மல்டிப்ளிகேஷன் ஃபேஸ், க்ரோத் ஃபேஸ் அண்ட் மெச்சுரேஷன் ஃபேஸ். ஸோ மல்டிப்ளிகேஷன் ஃபேஸ்ன்றது என்ன அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் ஒன் எப்படி வந்து ஒர்கானியம் வந்து ப்ரைமரி ஓசைட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுதோ அதை வந்து நம்ம மல்டிப்ளிகேஷன் ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அங்கே இருந்து க்ரோத் ஃபேஸ் இஸ் நத்திங் பட் ப்ரொடக்ஷன் ஆஃப் செகண்டரி ஓசைட்ஸ். அதுக்கப்புறம் வந்து செகண்டரி ஓசைட்ஸ் வந்து திரும்ப மெச்சுவர்ட் ஆகிட்டு தட் மிகம் சைஸ் பெருசானதுக்கப்புறம் வந்து இட் ப்ரொவைட் செகண்டரி போலார் பாடி அண்ட் தென் ஓட்டிட்ஸ் வரும். அதுக்கப்புறம் ஓட்டிட்டில் இருந்தால் நம்மளுக்கு ஓவம் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குது. ஸோ தட் இஸ் ஹேப்பன்ஸ் இன் தி மெச்சுரேஷன் ஃபேஸ். ஸோ யூ கேன் see the video here. So this is oogenesis. So in the video பார்த்தீங்கன்னா you will get an understanding. So what happens, ovary, oogenesis happens in the ovary that we know. In the ovary
the production of eggs are happening. So here you can see the follicles. You have the follicles, number of follicles that will be present in your ovary, and of course each follicles will have the primary oocytes. So you can see the primary oocytes here, and all these follicles will not get matured, and then that will not produce ovum. So only one egg from one follicle will get matured, and from the one ovary. So every month you will receive an ovum from one ovary. So this is what a follicle. Okay. So here we are going to learn about the ooganium. So ooganium is nothing but the primary sex cell. So this is what primary sex cell, that undergoes a mitosis process. So under the mitosis process, it just converted to primary oocytes. Okay, and these primary oocytes in the phase of growth, that undergoes meiosis. So this is what primary oocytes. So that undergoes meiosis 1. Again you are getting secondary oocytes and its first polar body. So you can see the hoplite polar body, the first polar body, and the secondary oocytes you are getting. And these secondary oocytes undergoes meiosis 2 process, where you are getting secondary polycyte, which means secondary polar cells, and the otid. So otid is the mature oocytes, whereas mean the tertiary oocytes, and it has become bigger in size, and it's become otid. It is what otid, and then that will be converted to ovum, and that will be released as a in every month. So this is what haploid egg, and that is nothing but the ovum in future. So is it clear, girls?